ஸோ சித்தால வந்து சன்ஸ்க்ரீனுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா மேம்? நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம வெளியில போறோம். சன்லைட் வந்து டைரக்ட்டா படும்போது, ஒரு சிலருக்கு முகம் வந்து சன்லைட்ல படும்போது ஸ்கின் டேன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, வெளியில போகும்போதே க்ரீம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில என்னங்க க்ரீம் மாடர்ன் டைம்ல நம்ம சொல்லணும்னா, ஆலோவேரா ஜெல்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே குமரி தைலம்னு ஒண்ணு கிடைக்குது. குங்குமாதி தைலமும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வெளியில போயிட்டு வந்துட்டு, உடனே நான் இமிடியேட்டா வாஷ் பண்ணணும். அந்த சன் டேன் எல்லாம் போகணும்னாலும் நம்ம குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே மெயினா பார்த்தீங்கன்னா, ஜம்பீர தைலம், அருகன் தைலம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஸ்கின்னுக்குன்னு பொறுத்தவரைக்கும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவோ காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவான இந்த ஸ்க்ரப்பர்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ ஸ்க்ரப் எல்லாம் போட்டு நான் வந்து ஸ்போர்ஸ்ல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்றேன். ஸோ இது ஈஸியா சித்தர்கள் வந்து அந்த பவுடர் ஃபார்ம்லயே நமக்கு நெறைய மெடிசின்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலத்துல இருந்தே இப்போ நெறைய அரச குடும்பத்தில இருந்தவங்கலாம் சில ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சில தைல வகைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த அகில், சந்தனம், தேவதாரு, மஞ்சிஸ்டா இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் இதில பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ஃபேஸ் பவுடர் எல்லாமே ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, ஃபேஸ்க்கு நம்ம வந்து கவலையே பட வேண்டான்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு டீனேஜ்ல இருக்கவங்களுக்குலாம் நெறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வருது, அ ஆக்னீஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிம்பிள்ஸ், ஆக்னி எல்லாம் அந்த இன்ஃபெக்ஷன் குறையறதுக்கும் இந்த மாரி ஹெர்ப்ஸ யூஸ் பண்ணாலே நமக்கு போதும்.